ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Makivaha's சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பஜ்ஜி எப்படி செய்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். திடீர்னு நமக்கு வீட்டில் பஜ்ஜி சாப்பிடணும்னு ஆசையாக இருக்குது, ஆனால் வாழைக்காய் இல்லை. அப்போ என்ன செய்யலாம்? வாங்க இந்த வீடியோவை பார்க்கலாம். இப்போ நாம் பஜ்ஜி போடுறதுக்கு சௌவை எடுத்து அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பஜ்ஜி ஸ்லைஸ் பண்ணுறதை வச்சு அந்த சௌவை ஸ்லைஸ் பண்ணணும். சௌவோட அந்த தோலெல்லாம் நம்ம கட் பண்ண வேண்டாம். தோலோடு அதை அப்படியே நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் இந்த பஜ்ஜி மாவு மிக்ஸ் இருக்குல்ல, ஸோ அதை வாங்கி அதில் தான் நான் இப்போ பஜ்ஜி போட போகிறேன். ஸோ இதில் கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம அப்படியே கொஞ்சம் நல்லா அதை பிணைஞ்சி விடணும். ரொம்ப கட்டியாக இருக்கக்கூடாது. இப்போ இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சம் இலக்கமாக அதை பிணைஞ்சிக்கணும். பஜ்ஜி மிக்ஸ் இல்லை, கடலை மாவு இருக்குது அப்படின்னா ஒரு கப்பு கடலை மாவு, அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, கொஞ்சம் காரத்துக்கு தகுந்த மாதிரியாக மிளகாய் பொடி, மஞ்சள் தூள், உப்பு, பெருங்காயம், கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு, இதெல்லாம் போட்டு நம்ம பஜ்ஜி மாவு ரெடி பண்ணிக்கணும். இப்போ என்கிட்ட பஜ்ஜி மாவு இருந்தது, ஸோ அதனால் நான் அதிலையே போடுறேன். திடீர்னு ஒரு பஜ்ஜி போடுறேன், அவ்வளோதான். இந்த மாவு எண்ணெய் குடிக்காமல் இருக்கிறதுக்கு இதில் கொஞ்சம் சூடான எண்ணெய் விட்டு அதையும் பிணைஞ்சிக்கிடணும். சூடான எண்ணெய் விட்டு அதோட இந்த மாவை சேர்த்து பிணையணும். அப்போ பஜ்ஜி எண்ணெய் குடிக்காமல் இருக்கும். இப்போ இதில் கடை மாவுங்கிறதுனால இதில் உப்புலாம் ஆல்ரெடி போட்டிருப்பாங்க. ஸோ இதில் போட்டிருக்க அந்த உப்பே போதும். நான் உப்புலாம் ஆட் பண்ணலை, வெறுமனே தண்ணியை மட்டும்தான் விட்டு மாவு பிணைஞ்சிருக்கேன். இப்போ எண்ணெய் காயவும் அந்த நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்ச அந்த சௌவை எடுத்து 2 பக்கமும் அப்படியே நல்லா டிப் பண்ணிவிட்டு ஆயிலில் போட்ட வேண்டியதான். எண்ணெய் நல்லா காஞ்சி இருக்கணும். அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு சௌவாக எடுத்து டிப் பண்ணி எண்ணெயில் போட வேண்டியதான். நிறைய பேருக்கு பஜ்ஜி சாப்பிட்றதுனா பிடிக்கும், ஆனால் வாழைக்காய் அவங்க உடம்புக்கு ஒத்துக்காது அப்படின்ட்டு பஜ்ஜி சாப்பிட்றத கொஞ்சம் அவாய்ட் பண்ணுவாங்க. ஆனால் அவங்களுக்குலாம் நம்ம இந்த மாதிரி சௌவில் செஞ்சு கொடுக்கும்போது சாப்பிடுவாங்க. நம்ம பிள்ளைங்களுக்கும் கூட ரொம்பவே நல்லது. வாழைக்காயில் தான் வாயு இருக்குது, அது இருக்குது, இது இருக்குதுன்னு சாப்பிட மாட்டோம். ஆனால் இந்த சௌ நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது. சௌவில் அதிகமான நீர்ச்சத்து இருக்குது, புரோட்டீன் இருக்குது, விட்டமின் இருக்குது. கர்ப்பமாக இருக்கிறவங்க கூட இந்த சௌ பஜ்ஜி சாப்பிடலாம். கர்ப்பமாக இருக்கிறவங்களுக்கு கை காலெல்லாம் வீங்கி இருக்கும் இல்லையா, அவங்களுக்கு அதிகமான நீர் கோர்த்து இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் அந்த வீக்கத்துக்கு காரணம். அவங்களாம் இந்த மாதிரி சௌவை அதிகமான அளவு சாப்பாட்டில் எடுத்துக்க சொல்லுவாங்க. ஸோ இந்த சௌ பஜ்ஜி எல்லாருமே சாப்பிட்லாம், ரொம்பவே நல்லது. ஓகே, இப்போ நம்ம இந்த சௌ பஜ்ஜியை எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணிகிட்ருக்கோம். அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும். சௌ நம்ம ஸ்லைஸாக தான் போட்டிருக்கோம் இல்லையா, ஸோ அது ரொம்ப நேரமாக வேகிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும் அப்படிலாம் கிடையாது. உடனே அது வெந்துடும். பஜ்ஜி 2 பக்கமும் செவந்து இருக்கிற மாதிரியாக நம்ம பார்த்துக்கிட்டாலே போதும். ஸோ அதை அடிக்கடி கொஞ்சம் திருப்பி விட்டாலே போதும். கொஞ்சம் செவந்த பிறகு நம்ம இதை வெளியில் எடுத்துடலாம். இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான பஜ்ஜியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எனக்கு பஜ்ஜி 2 பக்கமே நல்லா செவந்துருச்சு. ஸோ நான் இதை ஆயிலிருந்து இப்போது ரிமூவ் பண்ண போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதையும் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ டு வாட்ச்.